நேர்களே, கடந்த 18 நாட்களாக விண்வெளியில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்ட இந்தியாவின் விண்வெளி நாயகன் சுபான்ஷு சுக்லா பூமிக்கு திரும்பும் நேரமாகிவிட்டது. இன்னும் ஒரு மணி நேரத்தில் அவர் தன்னுடைய பயணத்தை பூமியை நோக்கி தொடங்க இருக்கிறார். இந்த நிலையில் நம்ம திரையில் பார்க்கக்கூடிய காட்சிகள்னு பார்த்தா இந்த பயணம் எப்படி ஆரம்பித்தது சுபான்ஷு சுக்லாக்கு என்பது தொடர்பான காட்சிகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி தொடங்கிய பயணம் 26ஆம் தேதி அங்கே போய் சேர்ந்த பிறகு ஒரு 18 நாட்கள், கிட்டத்தட்ட 3 வாரங்கள் நிறைய ஆய்வுகள் இஸ்ரோ தரப்பில் இருந்தும் சரி, ஆக்சியம் 4 திட்டத்தின் சார்பாகவும் சரி மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதில் ஒரு முக்கிய பங்காற்றி இருக்கிறார் சுபான்ஷு சுக்லா என்று சொன்னால் மாற்று கருத்தே கிடையாது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இன்று மாலை புறப்பட இருக்கக்கூடிய இந்த விண்கலமானது நாளை பிற்பகல் 3 மணி அளவில் இங்கே பூமியை சேர இருக்கிறது. இதை பற்றின ஒரு சிறப்பு நேரலையும் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. இன்று புறப்படும் போது இந்த அன்டாக்கிங் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் நேரடியில் நாம் பார்க்க இருக்கிறோம். நாளை பூமிக்கு சேரும் போதும் கூட நிறைய பிரத்யேக காட்சிகளோடு நாம் சிறப்பு நேரலையில் இணைய இருக்கிறோம். முன்னதாக இன்றைய திட்டம் எப்படி இருக்க போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக். இந்த ஆக்சியம் 4 விண்வெளி திட்டம், இந்த திட்டத்தில் யார் யாரெல்லாம் பயணிச்சாங்க அப்படின்ற ஒரு விவரத்தை ஒரு சின்ன ரீகேப் மாதிரி போயிடலாம். மொத்தம் 4 நாடுகள் இதில் பணியாற்றி இருக்கின்றன. அந்த வகையில் இந்த திட்டத்துடைய கமாண்டராக இருக்கக்கூடியவர் பெகி விட்சன், அமெரிக்க நாட்டைச் சேர்ந்தவர். இந்த திட்டத்தின் ஒரு தளபதி அப்படின்னு சொன்னா பெகி விட்சன் தான் சொல்லலாம். அடுத்ததாக திட்ட நிபுணர்கள் 2 பேர் போயிருக்காங்க. அதுல முதல் திட்ட நிபுணர் ஸ்வாபோஷ் உஸ்னான்ஸ்கி விஷ்னிவ்ஸ்கி என்ற நபர் போலந்து நாட்டிலிருந்து சென்றிருக்கக்கூடிய 2வது விண்வெளி வீரர். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி இந்தியாவுக்கு சுபான்ஷு சுக்லா போறது இந்த 2வது பயணமாக இருக்கிறதோ, அந்த மாதிரி போலந்து நாட்டுக்கு உஸ்னான்ஸ்கி போறது ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒரு பயணமாக மாறி இருக்கிறது. அதே மாதிரி 2வது திட்ட நிபுணர் ஒருத்தரும் போயிருக்காரு. அது யாருன்னு பார்த்தோம்னா திபோர் கப்பு என்ற ஹங்கேரி நாட்டைச் சேர்ந்த திட்ட நிபுணர். இவங்களுக்குமே ஹங்கேரி நாட்டுக்குமே 2வது விண்வெளி வீரராக திபோர் கப்பு போயிருக்காரு. ஸோ 3 நாடுகளுக்கு இது சிறப்பு வாய்ந்த ஒரு திட்டமாக மாறி இருக்கிறது. அஃப்கோர்ஸ் இந்த திட்டத்துடைய ஒரு பைலட்டாக விண்கலத்தை செலுத்தியவர் யாருன்னா நம்மளுடைய விண்வெளி நாயகன் சுபான்ஷு சுக்லா தான். இப்போ இவர் விண்வெளிக்கு கடந்த ஜூன் 26ஆம் தேதி சென்று சேர்ந்த பிறகு நிறைய காட்சிகள் நம்ம பார்க்க நேரிட்டது. எப்படி அவங்க உள்ள போனாங்க, எப்படி அளவிலானாங்க, அங்கிருந்து அவங்களோட பாண்டிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதே நேரத்தில் பல்வேறு ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த விண்வெளி நிலையத்திலிருந்து. அந்த வகையில் இது எப்போ புறப்பட்டது? ஜூன் 25, 2025 நண்பகல் 12:01 மணிக்கு ஆரம்பித்த இந்த பயணம் ISS, அதாவது சர்வதேச விண்வெளி நிலையத்தை எப்போது போய் இணைந்தது? ஜூன் 26, 2025 மாலை 4 மணிக்கு சென்று சேர்ந்தது. அதன் பிறகு அவங்க உள்ள நுழையறதுக்கே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. சரியா இந்திய நேரப்படி 5:53 மணிக்கு தான் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட குழுவினர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள் நுழைஞ்சதை நம்ம பார்த்தோம். ஸோ விண்வெளி நிலையத்தில் சுபான்ஷு நிறைய பணிகள் மேற்கொண்டிருக்காரு. அங்கிருந்து பிரத்யேகமாக பிக்சர்ஸ்லாம் எடுத்து அனுப்பினாரு. இங்கே நம்ம உள்ளூர்ல எங்கேயாச்சும் போனாலும் செல்ஃபி எடுக்கிறோம். அது மாதிரி ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போனவர் சும்மா இருப்பாரு, அங்கேயும் நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இந்த பிக்சர்ஸோட சேர்த்து நிறைய ஆய்வுகளும் மேற்கொண்டிருக்கிறார். என்னென்ன மாதிரியான ஆய்வுகள், அதை பற்றின விரிவான தகவல்கள் நமக்கு எல்லாம் பின்வரும் தொகுப்புகளில் தெரிய இருக்கிறது. இதே நேரத்தில் பார்த்தோம்னா மொத்தம் 60 ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறது இந்த ஆக்சியம் 4 குழு. அதில் இஸ்ரோ தரப்பிலிருந்து 7 பிரத்யேக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த 7 பிரத்யேக ஆய்வுகளையுமே சுபான்ஷு சுக்லா மேற்கொண்டிருக்கிறார். இந்த 18 நாட்கள்ல ஒரு 2 நாள் தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ டைம் மாதிரி இருந்திருக்கும். மற்ற நாட்கள்லாம் ரொம்பவே ஒரு பேக்ட் ஸ்கெடியூலாக தான் போயிட்டு இருந்திருக்கு. அதனால இந்த ஆய்வுகள் எல்லாம் நடத்தி முடித்து விட்டு சரியாக இன்னும் 1 மணி நேரம், கிட்டத்தட்ட இப்போ நேரம் பார்த்தோம்னா 3:15 ஆயிருக்கு. 4:35 மணிக்கு இந்திய நேரப்படி இவங்க பூமியை நோக்கிய தனது பயணத்தை தொடங்க இருக்கிறார்கள். அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது எப்பொழுது புறப்பட இருக்கிறார்கள்? ISS இருந்து புறப்படும் நாள் இன்று ஜூலை 14, 2025 மாலை 4:35 மணிக்கு புறப்பட இருக்கிறது. அதன் பிறகு ஒரு 22.5 மணி நேரம் ஒரு பயணம் இருக்குங்க. ஏன்னா இந்த விண்வெளி நிலையத்தை பொறுத்த வரைக்கும் அது சும்மா நகர்ந்துட்டு இல்லை, பூமியை சுற்றி 27,000 கிலோமீட்டர் மணிக்கு என்ற வேகத்தில் நகர்ந்துகிட்டு இருக்கு. அதுல இருந்து அன்டாக் பண்ணப்பட்டு ஒரு நீண்ட ஒரு பயணமானது சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட குழுவினருக்கு காத்திருக்கிறது. 22.5 மணி நேரம் கழிச்சு இங்க தரையிறங்க இருக்காங்க. ஜூலை 15, 2025 சரியாக நாளை மாலை 3:01 மணி என்ற அளவில் இங்க பூமியில கலிபோர்னியா கடற்பரப்பில் விழப்போகிறது அந்த விண்கலம். தரை இறங்குதல்னு சொல்றதை பொருத்தமாகாது, ஏன்னா கடல்ல பாய போகிறது அந்த விண்கலம். இதுதான் ஒரு கரெக்டான டேர்மா இருக்கும். ஸோ கடலில் பாய்ந்தவுடன் அதுல இருந்து அந்த விண்கலத்தை ஓபன் பண்ணி அங்க இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் மீட்டு பாதுகாப்பாக இங்க நாசா அவர்களை அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளையும் நாளை நாம் பார்க்க இருக்கிறோம். சுனிதா வில்லியம்ஸ் எப்படி மீட்டாங்க, அந்த மாதிரி காட்சிகள் உங்களுக்கு நினைவு இருக்கு இல்லையா? அதே மாதிரியான ஒரு காட்சிகள் தான் நாளை நடைபெற இருக்கிறது. இல்லை என்னன்னா, இந்த முறை ஒரு இந்திய குடிமகனும் அந்த களத்தில் பூமி திரும்ப இருக்கிறார். அப்படி அவர் திரும்பும் போது அவருக்கு இங்க
நிறைய பணிகள் காத்து கொண்டிருக்கின்றன. அதற்கு முன்னாடி அவருக்கு ஒரு 7 நாள் ஒரு பிரத்யேகமான பயிற்சிகள், மெடிக்கல் செக்அப், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க இருக்கிறது. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்னும் 1 மணி நேரம் தான் பூமிக்கு திரும்ப இருக்கிறார் சுபான்ஷு சுக்லா. இது நிலையில நேற்று மாலை பார்த்தீங்கன்னா விண்வெளி ஆய்வு மையத்தில், அந்த நிலையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபேர்வெல் பார்ட்டி ஒன்று நடந்திருக்கு. அந்த ஃபேர்வெல் பார்ட்டியில் சுபான்ஷு சுக்லாவும் பேசியிருக்காரு. அந்த காட்சிகளை பார்த்துடலாம். 41 साल पहले कोई भारतीय अंतरिक्ष में गए थे और उन्होंने हमें बताया था कि ऊपर से भारत कैसा दिखता है, और कहीं ना कहीं मुझे लगता है कि हम सब ये जानना चाहते हैं कि आज भारत कैसा दिखता है। मैं आपको बताता हूँ, आज का भारत स्पेस से महत्वाकांक्षी दिखता है। आज का भारत निडर दिखता है। आज का भारत कॉन्फिडेंट दिखता है। आज का भारत गर्व से पूर्ण दिखता है। और इन्हीं सब कारणों की वजह से मैं एक बार फिर से कह सकता हूँ कि आज का भारत अभी भी सारे जहाँ से अच्छा दिखता है। जल्दी धरती पर मुलाकात करते हैं। धन्यवाद। தன்னுடைய இந்த 18 நாட்கள் இந்த விண்வெளி பயணம் இந்திய விண்வெளித்துறைக்கும் இந்தியர்களுக்கும் ஒரு நீண்ட நெடிய பயணமாக இருக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் 41 ஆண்டுகளுக்கு முன்னாடி ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு போனப்போ சொன்னார், சாரே ஜஹாசே அச்சான்னு சொன்னார். இருக்கிற உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே சிறந்ததாக இந்தியா தெரிகிறது அப்படின்னு சொன்னார். இப்போது 41 வருஷம் கழித்து நான் பார்க்குறேன், எனக்குமே எல்லா உலகத்திலையும் சேர்த்து இந்தியா தான் அழகாக தெரியுது அப்படின்னு ரொம்பவே கவித்துவமான ஒரு விஷயத்தை சுபான்ஷு சுக்லா விண்வெளியிலிருந்து தன்னோட ஃபேர்வெல் ஸ்பீச்சில் பதிவு பண்ணியிருக்கார். நாளை இன்னும் 1 மணி நேரத்தில் பூமிக்கு வந்து சேர இருக்கிறார் சுபான்ஷு சுக்லா. அவருக்காக ஒட்டுமொத்த நாடும், குறிப்பாக அவரது தாயாரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதி முக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் விபத்து என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.